ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருக்கிற சமாதானமா இருக்கும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வேத பகுதியில், அதாவது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு உலக வரலாறு என்று சொல்வதை காட்டிலும் அதற்கு முன்கூட்டியே இருந்த சம்பவங்களிலிருந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே அதிகாரத்தில் பல காரியங்கள் ஆதி முதல் அந்த வரை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பொல்லாதவன் சாத்தானின் பிறப்பு முதல் அவனுடைய முடிவு காலம் வரைக்கும் அவனுடைய வரலாறு முழுவதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே கர்த்தருடைய திருக்கரங்களால் படைக்கப்பட்ட லூசிபர் என்னும் தேவதூதர் கூட்டம். அந்த தேவதூதர் கூட்டம் இருந்தது. அது கேரூப் என்று பெயர் சொல்லப்பட்டது. கேரூப் என்றால் ஒரு தேவதூதன். கேருபீன்கள், அதாவது கேரூப் என்ற ஒரு தேவதூதனும் அவனோடு சேர்ந்த ஒரு கூட்ட தேவதூதர்களும் இருந்தார்கள். மிக உயர்ந்த ஸ்தானத்தில், பரலோகத்திலேயே மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள், கர்த்தரால் வைக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு அலுவலகம் என்றால் அது உயர்ந்த பதவி இருக்கும் அல்லவா? அது போல முதலாளி இருப்பார், அவர் தனக்கு கீழே ஒரு உயர்ந்த பதவியில் ஒருவரை வைத்திருப்பார். அது போல கர்த்தர் உயர்ந்த பதவியில் தன்னுடைய சிருஷ்டிப்பாகிய லூசிபரை, கேருபை வைத்திருந்தார். அவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லா காரியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். நம்மை விட வல்லமை கொஞ்சம் குறைவாக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நன்றாக படைத்து வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய செயல் பெருமை கொண்டான், கர்த்தருக்கு சமமாவேன் என்றான். அதற்கு காரணம் அவன் மிகுந்த அழகுள்ளவனாய் இருந்தான். அவனுடைய அழகு, அவன் மிக சௌந்தரியம் உள்ளவனாக அழகுள்ளவனாகவும் இருந்தான். அதே சமயத்தில் அலங்கரிக்கப்பட்டவனாகவும் இருந்தான். ரத்தின கற்களால், மரகதம், வைரம், வைடூரியம் என்று நாம் சொல்லுகிறோம், புஷ்பராகம் போன்ற பலவிதமான ரத்தின கற்களால், அந்த கற்களாலும் தங்கத்தாலும் அவனுடைய வஸ்திரம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பூரண அழகுள்ளவனாய் இருந்தால் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலேயே அவனுக்கு மேல வாத்தியங்களும் நாதஸ்வரங்களும் இருந்தன. அதற்கு முன்பாகவே இசைக்கருவிகள் இருந்திருக்கிறது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அது அவனுக்கு சொந்தமாய் இருக்கிறது. இப்படி அவன் சகல பூரண ஒரு சம்பத்தோடும் இருந்தான், பூரண ஞானத்தோடும். அழகு மட்டுமல்ல, அழகு ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, அவன் பூரண ஞானத்தோடு இருந்தான். அவன் தன் ஞானத்தினால் அதிக ஐஸ்வர்யங்களை சம்பாதித்தான். அவன் ஞானத்தினால் வியாபாரம் செய்தான், அதனால் அதிக ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தான். அதனால் பெருமை கொண்டான், தன் அழகின் மேல் பெருமை கொண்டு அவன் கர்த்தருக்கு சமமாவேன் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு கவனிக்க வேண்டிய காரியம், இது எப்படி நடக்கும்? நமக்குள் ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. மனிதன் பிறப்பதற்கு முன்பே என்றால் பரலோகத்தில் நடந்திருக்கும் இந்த காரியம் என்று நாம் நினைக்கிறோம். பரலோகத்தில் வியாபாரம் எங்கே இருந்தது? அங்கு பணமே கிடையாது. வியாபாரம் எங்கிருந்தது? இன்னொன்று, அவன் வியாபாரம் செய்து பொருளீட்டினான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பார்த்தால் 2 பரிமாணங்கள் காண்பிக்கப்படுகிறது. எந்த இடத்தில் எந்த பரிமாணம் காண்பிக்கப்படுகிறது என்பதை நாம் வார்த்தைகளை கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பரலோக பரிமாணம், இன்னொன்று பூமியில் நடந்த காரியம், இன்னொன்று தீரு என்ற தேசத்திற்கு நடக்கிற காரியம். இன்னொன்றும் இருக்கிறது, 2 மட்டுமல்ல 4 இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், அது அவனுடைய பூமியிலும் அவன் பரலோகத்திலும் இருந்த அந்த அமைப்பு, ஆவியின் மண்டலமும் மாம்ச மண்டலமும். அதாவது இதை நாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இடத்தில் சொல்லப்பட்டது போல இருக்கிறது. கவனிக்க வேண்டிய மிக துல்லியமான காரியம், அதாவது ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்து பூமியில் தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. அப்படிதான் கர்த்தர் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அது ஐபிராத்து நதியிலிருந்து அதற்கு தண்ணீர் ஓடிற்று என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஐபிராத்து நதியின் அருகில் ஏதேன் தோட்டம் இருந்தது என்பது நமக்கு வேதாகமத்தின் ஆதியாகம விளக்கம். இப்படி இருக்கும்போது
தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பர்வதத்தில் இருந்தவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பர்வதம் என்றால் இது பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்தில் தேவனுடைய பர்வதத்தில் இவன் இருந்திருக்கிறான். அங்கேயும் இருந்திருக்கிறான். இங்கே ஏதேன் தோட்டம் இருந்திருக்கிறது என்பது நமக்கு சற்று குழப்பம் வருகிறது. கவனிக்க வேண்டும். மனிதன் பிறப்பதற்கு முன்பும் பூமியில் வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பும் அவன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். இது முழுக்க முழுக்க ஏதேன் தோட்டம் என்பதும் மற்ற காரியங்கள் எல்லாமே பரலோகத்தில் நிகழ்ந்த நிகழ்வாய் இருக்கிறது. அவன் தள்ளிவிடப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதினால் பரலோகத்தில் தேவ பர்வதம் இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடம் இருக்கிறது. அதில் ஏதேன் தோட்டம் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில், பரலோகத்தில் இருந்த ஏதேன் தோட்டத்தில் தான் சாத்தான் இருந்திருக்கிறான். அவன் வியாபாரம் செய்தான், அவன் மிகுந்த பொருள் ஈட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தை கவனிக்கும் போது நாம் ஆதியாகமம் 2ஆம் வசனத்தை, முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. பூமியில் வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் தண்ணீர், காற்று போன்றவை உருவான காலங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. மற்ற சிருஷ்டிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் தண்ணீரும் காற்றும் உருவான காலம் சொல்லப்படவில்லை. அதற்கு முன்பே இருந்திருக்கிறது. 2ஆம் வசனத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் அந்த பகுதியை நினைக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதால் அங்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. நோவாயாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தை போல ஒரு பேரழிவு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது. பேரழிவு வருகிறது என்றால், கர்த்தர் ஒரு இடத்தை அழிக்கிறார், ஒரு அழிவை கொண்டு வருகிறார் என்றால் அந்த இடம் கெட்டு போய் இருந்திருக்கும். கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்த 2ஆம் வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களுக்கும் இடைப்பட்ட காலம் மிக நீண்ட காலம் இருக்கிறது என்று தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை நாம் முழுமையாய் விசுவாசிக்கலாம், நம்பத்தகுந்ததாய் இருக்கிறது. காரணம், கர்த்தர் ஒழுங்கின் தேவன். அவர் எதையும் சரியாக செய்வார். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் போன்றவற்றை கர்த்தர் உருவாக்குவதில்லை. அவர் நன்மை செய்கிறவர், நன்மையே விரும்புகிறவர். இந்த பூமியில் உள்ள சகல சிருஷ்டிப்புகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது எல்லாம் ஒரு ஒழுங்கின்படி நடப்பதை நாம் கவனிக்கலாம். மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள், எல்லா காரியங்களும், கொடிகளாக இருக்கலாம், சிறிய தாவரமா இருந்தாலும், ஒரு காளானா இருந்தால் கூட அதற்கென்று ஒரு அழகு, அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எல்லா மரத்தின் கிளைகள் கூட இது இப்படிதான் வர வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. இத்தனை டிகிரி கோணத்தில் தான் வளரும் என்று தாவரவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது அப்படித்தான் வருகிறது. ஒவ்வொரு செடியின் இலை விடும் போதும் அதனுடைய கோணங்கள் கூட சரியாக இருக்கிறது, மிக துல்லியமாய். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்காய் படைத்திருக்கிறார். மிருகங்கள், மற்ற மனிதர்கள், எல்லா காரியங்களும். இப்படி இருக்க நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், அந்த எல்லா ஒழுங்கும் தவறி போயிருந்திருக்கிறது. கர்த்தர், அதாவது பொதுவாக நாம் டைனோசர் பற்றி படிக்கும் போதும் பலவித அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக பூமியின் அடியிலிருந்து கிடைக்கிற பல பொருள்களை பார்க்கும் போது மனிதர்கள் மிக உயரமான மனிதர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்தார்கள். பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக, 10,000, 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் மனிதர்கள் இந்த பூமியில் இருந்தார்கள், உயிரினங்கள் இருந்தது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள், படிவங்களை கண்டுபிடித்து எடுத்து. சரி, இதெல்லாம் உண்மையா? அவர்கள் கணக்கீட்டின்படி உண்மையாக தான் ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். வேதாகமத்தின்படி அது உண்மையா என்றால், வேதாகமம் அந்த இடத்தில் விளக்கம் கொடுக்கவில்லை, ஆனால் கோடிங்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2ஆம் வசனத்தில் காலம் இருக்கிறது அல்லவா, அந்த காலத்தில் பூமியில் உயிரினங்கள் இருந்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய தீமை நடந்ததினால் நீங்க சாத்தான் மேலிருந்து கீழே விழுந்து தள்ளப்பட்டவன், அவன் மிகுந்த தீமையை செய்திருக்கிறான். அவன் பூமியில் இருந்த சிருஷ்டிப்பை சீர்குலைத்திருக்கிறான். அது நிமித்தம் கர்த்தர் பூமியை அழித்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1 2 சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தின் போது பரிசுத்த ஆவியானவரே அந்த ஜலப்பிரளயத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை அழித்திருக்கிறார். முழுவதும் தண்ணீரினால் மூழ்கி இருந்திருக்கிறது. அதன் பின்பு 1000 வருடங்களில் வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. அடுத்த 1000 வருடங்களில் வானமும் பூமியும் இரண்டாக பிரிந்திருக்கிறது. அதாவது ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். தண்ணீர் என்பது அது 3 நிலைகளில் இருக்கிறது. தண்ணீர் ஒரு திரவமாக இருக்கிறது. பொதுவாக நமக்கு திரவமாக தெரியும். அதை சூடாக்கும் போது அது ஆவியாக தெரிகிறது, ஆவியாக மாறுகிறது. அதை குளிர வைக்கும் போது பனிக்கட்டியாக மாறுகிறது. அதாவது திட, திரவ, வாயு 3 நிலைகளிலும் தண்ணீர் இருக்கக்கூடியது. இதை கவனித்துக் கொள்வோம். நாம் இந்த பூமியில் கடலிலும் ஆற்றிலும் கிணற்றிலும் பார்க்கிறோம் தண்ணீர் திரவமாய் இருக்கிறது. ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கிற இடங்களில் தண்ணீர் இருக்கிறது. அதனால்தான் நம்ம குளிர்ச்சியா இருக்கிறோம். அந்த தண்ணீரானது ஆவியாய் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது, ஆவியாய் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக குளிர்ந்த பனி மலைகளில் பார்க்கும்போது அது உறைந்த நிலையில் இருக்கிறது. இப்படி நீரானது பல நிலைகளில் பல இடங்களில் ஒவ்வொரு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி அதனுடைய நிலை இருக்கிறது. இதை நன்கு நம் மனதில் வைத்துக் கொள்வோம். உலக தோற்றத்திற்கு முன்பே, அதாவது மனிதர்கள் படைப்பதற்கு முன்பு, வெளிச்சம் படைப்பதற்கு முன்பு, ஆதியாகமம் 1 காலத்தில், அதாவது தண்ணீரும் பூமியும் பிரியாமல் இருந்திருக்கிறது. சற்று கவனிப்போம். அதாவது 2ஆம் நாள் படைப்பில் கர்த்தர் தண்ணீரை 2ஆக பிரித்திருக்கிறார். பூமியின் மேலுள்ள தண்ணீர் மேலே கொஞ்சமும் கீழே கொஞ்சமுமாக பிரித்திருக்கிறார். அந்த பிரிக்கப்பட்ட இடைவெளியில், இரண்டும் பிரிக்கப்பட்ட இடைவெளியில் தான் வானத்தை வைத்தார். அதற்கு பேர் ஆகாய விரிவு, அதற்கு வானம் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானம் என்ற பகுதியில் தான் சூரியன், நட்சத்திரங்கள், எல்லாவித கோள்கள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆகாய விரிவு வானம் என்னும் பகுதியில் இடைவெளியில், அந்த இடப்பகுதியில் தான் பெரிய சுடரையும் சிறிய சுடர்களையும் நட்சத்திரங்களையும் படைத்தேன் என்று 4ஆம் நாள் சிருஷ்டிப்பில் ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தண்ணீர் மேலேயும் போயிருக்கிறது, கீழேயும் இருந்திருக்கிறது. பூமியில் உள்ள தண்ணீர் நமக்கு தெரியும், கடலில் இருக்கிறது. ஆனால் மேலே போன தண்ணீர் எந்த மேலே சென்றது? சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள், நிலா இவைகள் எல்லாம் இருக்கிற பகுதிக்கு மேலே சென்றது. அப்படி என்றால் இன்று விஞ்ஞானிகள் டெலிஸ்கோப் மூலமாக சேட்டலைட் செலுத்தி அவர்கள் பார்க்கும் போது போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் எல்லை கண்டுபிடிக்கவில்லை. முதலில் நாம் இருக்கிற இடத்தை சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். நாமும், அதாவது பூமியும் சூரியனும் இருக்கிற இடம், கோள்கள் இருக்கிற இடம் சூரிய குடும்பம். அதற்கு அடுத்தது கேலக்சி என்ற இடத்தில் பல குடும்பங்கள் இப்படி இருக்கிறது, கேலக்சி என்று சொல்லுகிறோம். அதற்கு அடுத்தது பல கேலக்சிகள் சேர்ந்தது யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறோம். யூனிவர்ஸ் ஒன்றுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது யூனிவர்ஸும் பல யூனிவர்ஸ்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படி மல்டி யூனிவர்ஸின் எல்லையை தேடி போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் எதுவும் கண்ணில் படவில்லை. பூமியின் எல்லை தெரியவில்லை. நன்றாக கவனிக்கவும். அதன் எல்லை தெரிந்ததானால் அது கண்டிப்பாக தண்ணீராய்தான் இருக்கும், நீராக இருக்கும். அது திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம், அல்லது பனிக்கட்டியாக இருக்கலாம். திரவமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீராய் தான் இருக்கும். ஆதியாகமம் 1 சிருஷ்டிப்பின்படி, 2ஆம் நாள் சிருஷ்டிப்பு மற்றும் 4ஆம் நாள் சிருஷ்டிப்பின்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்வா. இது எப்படி இவ்வளவு பெரிய தண்ணீர் இருக்குமா? வெற்றிடம் இவ்வளவு இருக்குமா? இந்த ஆராய்ச்சி எல்லாம் மனித மூளையை வைத்துக் கொண்டு நாம் ஆராய முடியாது. ஏனென்றால் அண்ட சராசரமும் மனிதனுடைய மூளைக்குள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு சாதாரண விஷயங்கள் அல்ல. நம்முடைய இருக்கலாம், நமக்கு அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்தால் ஒழிய, அவராய் வந்து நமக்கு புரிய வைத்தால் ஒழிய முடியாது. கர்த்தர் வெளிப்படுத்தினால் ஒழிய நமக்கு அது புரியாது. நம்மால் முடிந்த வரைக்கும், நமக்கு நம்முடைய ஞானம் எட்டிய வரை
நம் கைகள் எட்டியவரை ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை பறிக்கிறோம். அதுபோல நம் ஞானம் எட்டியவரை நாம் பற்றி பறித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இப்படி பார்க்கும்போது வேதத்தின்படி சிருஷ்டிப்பு இப்படிதான் இருந்திருக்கிறது. இந்த சாத்தானுடைய சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தில் அவன் தன் வேலையை செய்திருக்கிறான். அவனுடைய வேலை அழிவு, அவனுடைய வேலை நாசம் செய்வது. அதை அவன் செய்திருக்கிறான். அதனால்தான் பூமி ஒழுங்கின்மையுமாய் இருக்கிறது, வெறுமையுமாய் இருந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், ஜலத்தினால் எல்லாவற்றையும் அழித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஜலம் முழுவதும் பூமியில் நிரம்பி இருந்திருக்கிறது. எப்படி நோவாயாவின் காலத்தில் ஜலம் பூமியை நிரப்பி அது 1 வருடங்களுக்கு மேலாக அது பூமியை சுற்றி இருந்தது, மூழ்கி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வந்து அடித்து அந்த காற்றின் குளிர்ச்சியினால் அது அண்டார்டிகா பகுதியில் பனிக்கட்டியாய் உறைந்தது, தரை மட்டம் தெரிய தொடங்கியது. இப்படி 1 வருடங்களுக்கு மேலாக அந்த தண்ணீர் வந்து உலர்ந்து கொண்டு இருந்தது. அது வரைக்கும் அந்த பூமி முழுவதும் தண்ணீரால், தரைப்பகுதி காணப்படாமல் பூமி முழுவதும் தண்ணீரால் மூழ்கி இருந்தது. அது போலவே ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. அந்த இடத்தில் கர்த்தர் அழிவை ஏற்படுத்துவதற்கு காரணம் சாத்தான் அங்கு ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறான். மனிதர்களும் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி இதை சொல்லுகிறோம் என்றால், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின்படி நமக்கு தெரிகிற பலவித மிருகங்கள், டைனோசர் போன்ற பலவித மிருகங்கள் எல்லாம் அதனுடைய காலத்தை கணக்கிடும் போது அது 5000மோ 12,000, அதாவது வெளிச்சம் உண்டானதிலிருந்து 12,000 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அதற்கு முன்பாக தான் அந்த மிருகங்கள் இருந்ததாக பூமியில் உள்ள படிவங்கள் சொல்லுகிறது. இந்த பூமியில் அதற்கு முன்பே சிருஷ்டிப்புகள் இருந்திருக்கிறது. கடலின் அடியில் நகரங்களை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். நகரம் இருந்திருக்கிறது. மனிதர்களால் கட்டப்பட்ட நகரம், பெரிய வீடுகள் நிறைந்த நகரம் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய போட்டோக்கள் வெளியாகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும், அது அப்படி ஒரு சிருஷ்டிப்பு இருந்திருக்கிறது. மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது வாழ்ந்தவர்கள் மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது சாத்தானுக்கும் எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் நீ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் கொடுத்திருக்கிறது. நாம் மனிதன் என்றால் ஆதாம் ஐயாவின் பிள்ளைகள் மாத்திரம்தான், அவர் வம்சத்தில் வந்த நாம் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மனிதன் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் சாத்தானையும் மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனித பிறப்பு சிருஷ்டிப்பில், அதாவது தேவதூதர் என்று சொல்வது போல ஒரு பொதுவான பெயர் மனிதன் என்று. நீ மனுஷனே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அல்ல, நீ மனுஷன்தான் என்று. அப்படி பார்க்கும்போது தேவதூதனாக உலக தோற்றத்திற்கு முன்பாக, அதாவது ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தின் காலத்தில் அங்கு சிருஷ்டிப்புகள் இருந்திருக்கிறது, மனிதன் இருந்திருக்கிறான். ஒருவேளை அவனையும் பாவம் செய்ய வைத்தானோ என்னவோ, அல்லது இவன் பாவம் செய்தது நிமித்தம், அதாவது சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பாவம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் அதை அழித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை முற்றிலும் அழித்திருக்கிறார். அதன் பின்பே புதிய சிருஷ்டிப்பு உண்டாகிறது. வெளிச்சம், மற்ற உலக சிருஷ்டிப்புகள், உலகில் உள்ள எல்லா காரியங்களும் உருவாகிறது. முதலில் அழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவாய் தெரிகிறது. இப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் அவன் வியாபாரம் செய்திருக்கலாம். அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருந்திருக்கலாம். இதற்கு ஆதாரங்களை நாம் முழுமையாக சொல்லிவிட முடியாது. 100% இது இப்படிதான் என்று சொல்லிவிட முடியாது. யூகத்தின் அடிப்படையில் தான் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வேத வசனங்களின் அடிப்படையில் வெளியாக்கப்படாத, நிரூபிக்கப்படாத, கர்த்தரால் வெளிப்படையாக சொல்லப்படாத காரியங்கள் இவை. அதனால் இப்படியாக இருக்கலாம் என்று நாம் யூகித்து புரிந்து கொள்ளலாம். நம்ப தகுந்ததாக இருக்கிறது இந்த காரியங்கள். ஆனால் இதை இப்படிதான் என்று துல்லியமாக யாரும் சொல்லிவிட முடியாது. மாற்றங்களும் இருக்கலாம். வேத வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் காரியங்கள் இவை. அப்படி அவன் இருக்கும்போது அங்க வியாபாரம் செய்தான், அதிக பெருமை கொண்டான். அதனால் கர்த்தர் அவனை தள்ளினார். தேவ பர்வதத்திலிருந்து அவனுடைய அதிகாரம் பறிபோனது, அவன் தள்ளப்பட்டான். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்,
அவன் அழிக்கப்படவில்லை. அவனுக்கு முடிவு அதோடு முடியவும் இல்லை. அவன் வாழ்க்கை அதோடு முடியவில்லை. இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவன் முடிவு என்பது இனி வரப்போகிறதா இருக்கிறது. அதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அவனுக்கு என்ன நடக்க போகிறது? சாத்தானுடைய முடிவு என்ன? இனி அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து நாம் கவனிப்போம். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நான் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே நீ வாழ்ந்து கொண்டாய். நீ அங்கு உலாவிக் கொண்டிருந்தாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னில் குறைவு, அதாவது பெருமைப்படும் வரைக்கும் உன்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லை. நிறைவாய் இருந்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் நீ கொடுமையுள்ளவனானாய், பிறரை கொடுமைப்படுத்துகிறவனானாய் என்று சொல்லுகிறார். இப்படி நீ செய்ததினால் காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை நான் தள்ளி, காப்பாற்றுகிற வேலையை உனக்கு கொடுத்தால் நீ அழிவுக்குரிய காரியங்களை செய்தாய். அதனால் நான் உன்னை தள்ளி என்று சொல்லுகிறார். கர்த்தர் தள்ளிவிட்டார். சரி, ஆனால் தள்ளிவிட்டார் என்பது நடந்து முடிந்தது. இனி நடக்க போவது, இனிதான் காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை நான் அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு உன்னை தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இன்னும் அந்த இடங்களில் அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் அவன் பரலோகத்திற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. ஏசாயாவின் காலத்தில் பொய்யின் ஆவி அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பரலோகத்தில் அவன் இருக்கிறான். அவன் பரலோகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் இருக்க முடியாது. ஆனால் அவன் தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறான். பரலோகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்தில் அவன் இருக்கிறான். அது உண்மை. அவன் முற்றிலும் அழிக்கப்பட போகிறான். அதுவும் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. உன் அழகினால் நீ பெருமை கொண்டாய். நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி அவர்களுக்கு முன்பாக உன்னை வேடிக்கையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனித்து பார்ப்போம். ராஜாக்களுக்கு முன்பாக அவன் வேடிக்கையாக்கப்படுகிறான். அப்படி என்றால் நம்முடைய மனித வாழ்க்கையில் கொஞ்ச காலத்திற்கு முன்பு, ஒரு 2000 3000 வருடங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது, இது கொஞ்ச காலம் அல்ல, நீண்ட காலம்தான். அந்த காலத்திற்கு முன்பாக பார்க்கும்போது ராஜாக்கள் அந்நிய தேசத்தில் போய் யுத்தம் செய்து எதிரி நாட்டு ராஜாவை பிடித்து கொண்டால் அந்த ராஜாவை பிடித்து கொண்டு வந்து கண்களை குருடாக்கி கோமாளியாக்கி விடுவார்களாம். அந்த ராஜாவை கோமாளியாக்கி கிண்டல் செய்து கொடுமைப்படுத்தி அதை பார்த்து ரசிப்பார்களாம். இதற்கு ஆதாரம் பல இடங்களில் இருந்தாலும் சிதேக்கியா ராஜா பாபிலோனுக்கு போவதற்கு அதற்கு தான் பயப்படுவார். இப்படி என்னை படுத்து விடுவார்கள் என்று. அப்படியாக பல காரியங்கள் இருந்தாலும் நமக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரியம் சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையில் நடந்தது. அவரை அப்படித்தான் செய்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். கடைசியில் அவர் எல்லாரையும் அழித்து போட்டார். இப்படி நடந்தது அல்லவா? இதுதான் ஆதாரம். இப்படி செய்வது வழக்கம். அதாவது பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள், பாவிகள், துன்மார்க்கர் இப்படி செய்வார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதே தண்டனை உனக்கு நான் தருவேன். பொல்லாத மனிதர்களுக்குள் நுழைந்து கொண்டு சாத்தான் தான் இப்படி எல்லாரையும் செய்திருக்கிறான் கடந்த காலம் எல்லாம். இப்படி இருக்கும்போது உன்னை நான் இப்படி கொடுமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சாத்தானை ராஜாக்களுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது நடக்க போகிற காரியம், இனிதான் நடக்க போகிறது. உன்னுடைய அக்கிரமத்தின் ஏராளத்தினாலும் உன்னுடைய வியாபாரத்தின் அநீதியினாலும், உன்னுடைய அக்கிரமம் மிகவும் பெருகி போயிற்று. உன் வியாபாரம் அநீதியா இருக்கிறது, கொஞ்சம் கூட நீதி இல்லை. அக்கிரமம் அநியாயமாய் நீ வியாபாரம் செய்கிறாய். இப்படி நீ செய்து உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் அவனை வைத்திருந்தார். அந்த இடத்தை எல்லாம் அவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினான். பாவம் செய்தான், அநியாயம் அக்கிரமம் செய்து, அதாவது சாத்தான் என்றால் ஒருவன் மட்டுமல்ல, அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் ஆயிரக்கணக்கான ஆவிகள் இருக்கும், எல்லாம் சேர்ந்துதான் இப்படி செய்திருக்கிறது. இப்படி செய்ததினால் பட்சிப்பதாகிய அக்கினியை உன் நடுவில் இருந்து நான் புறப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அழிக்கும்படியான அக்கினி உன்னிடத்திலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அக்கினி, பட்சிப்பதாகிய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு.
அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்கு சொல்லப்பட்ட உன் நடுவிலிருந்து ஒரு பட்சிக்கிற அக்கினியை எழுப்ப பண்ணுவேன் என்றார். பட்சிக்கிற அக்கினி என்பது யாருடைய பெயர்? கர்த்தருடைய பெயர். அப்படி என்றால் இது மனுஷகுமாரனை குறிக்கிறது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியின் நடுவிலிருந்து பிறந்தார். யாரை அழிக்க? அதாவது கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருந்து சாத்தானை அழிக்க. அப்படியே பிறந்து சிலுவையில் அவனை அழித்து போட்டார். சிலுவை மரணம் என்பது தோல்வி அல்ல, சாத்தானை வென்றது. எப்படியாவது அவரை தேவத்துவத்தை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று அவன் அவ்வளவு துன்பப்படுத்தி பார்த்தான். தன் ஜீவனே போனாலும் அவர் மனுஷனாய் வாழ்ந்து மனுஷனுக்காக பலியாவதே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். அந்த பலியாகாமல் அவன் தடுக்க முயற்சி செய்தான். கர்த்தர் அதை வெற்றி பெற்று பலியானார். அதுதான் அவருடைய மேன்மை. அவர் சாத்தானை பட்சித்தது. இல்லை என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வலி தாங்க முடியவில்லை, என்னால் நான் இந்த துன்பத்தை நான் அனுமதிக்க மாட்டேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருந்தால், அவருடைய இரத்தம் சிந்தப்படாமல் இருந்தால், அவர் ஜீவன் கொடுக்கப்படாமல் இருந்தால், பாவ நிவாரண பலி செலுத்தப்படாமல் பூமியில் உள்ள எந்த மனிதனும் பாவத்தோட இருந்திருப்பான், பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது. அதனால் பரலோகத்திற்கு ஒரு மனிதனும் இருக்க முடியாது. இப்படியாக நடந்திருக்கும். அப்படி நடக்காமல் கர்த்தர் வெற்றி பெற்றார். மனுஷகுமாரனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றதினால் இப்பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு பரலோகத்திற்கு நாம் போய் சேர்க்கிறோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முதலில் 3ஆம் நாளே உயிரோடு எழும்பி 40ஆம் நாள் பரலோகம் சென்று விட்டார். நாமும் அங்கு போவதற்கான வாய்ப்பை வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இப்படிதான் அவர் வெற்றி பெற்றது. சிலுவை மரணம் வெற்றியின் அடையாளம், தோல்வி அல்ல. என்றும் கிறிஸ்தவர்கள் படும் பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாம் வெற்றியின் அடையாளமே தவிர அது வேதனையும் அல்ல, அது தோல்வி கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் வெற்றி. அது வேண்டாம் என்று ஓடிவிட்டால், அது துன்பத்தை வேண்டாம் என்று ஓடிவிட்டால் அது தோல்வியை அடைந்துவிடும். அதை ஏற்றுக்கொண்டு தாங்குபவனே வெற்றி பெற்ற மனிதனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க. இப்படியாக நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்சிக்கிற அக்கினியாய் எழும்பி பூமியில் இருந்து எழும்பி அவனை அழித்து போட்டார். அவனுக்கு தோல்வியை கொடுத்து விட்டார். அவனை சாம்பலாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் நடக்கும். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் தம்மைத்தாமே பலி கொடுத்து அவனை வென்றதினால் அவன் மேல் அதிகாரத்தை பெற்றுவிட்டார். 2ஆம் முறை அவனை சாம்பலாக்குவார் என்று அழித்து போடும். ஜனங்களில் உன்னை அறிந்தவர்கள் எல்லோரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். நீ மகா பயங்கரமாவாய், நீ இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று சொல்கிறார். முற்றிலுமாய், இனி ஒருபோதும் இருக்க முடியாமல் முற்றிலுமாய் அவனை அழிக்கப் போகிறார் கர்த்தர். இப்படியாக நீ சொல் என்று எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். மேலும் கர்த்தர் இன்னும் சில வார்த்தைகளை, இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். மனுபுத்திரனே, நீ சீதோனை நோக்கி தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுகிறார். சீதோனுக்கு விரோதமாக நீ சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனம், சீதோனே, நான் உன் நடுவில் நான் உன்னில் மகிமைப்படுவேன், உன்னில் நியாய தீர்ப்புகளை செய்து நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். சீதோன் செய்த பாவத்திற்கும் கர்த்தர் தண்டனை கொடுப்பார். எப்படி இஸ்ரவேலை சுற்றி இருந்த நாடுகள், தேசங்கள், ஜனங்கள் பாவம் செய்தார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் வாய் திறந்து பேசினார்களோ, பரியாசம் செய்தார்களோ, நிந்தித்தார்களோ, அதற்கேற்ற நியாய தீர்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல சீதோனை குறித்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமான பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்புகள் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இது முழுக்க முழுக்க சாத்தானை குறிக்கிற காரியமா இருக்கிறது. அவனை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு. அப்படி நான் சீதோனே, உனக்கு நான் நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது நான் பரிசுத்தர் என்று விளங்கும். உன்னை நான் தண்டிக்கும் போது என் அருமை புரிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளிலே இரத்தத்தையும் வர பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் காயம்பட்டவர்கள், அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள், அவர்கள் வெட்டப்பட்டு விழுந்து போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களை சுற்றிலும் இருந்த சுற்றுப்புறத்தார் எல்லோரையும்
சுற்றுப்புறத்தார் எல்லாரிலும் இனி அவர்களுக்கு தைக்கிற முள்ளும் காலில் குத்தும் முள்ளும் உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இருக்காது. காலில் குத்த முள்ளு கூட அவர்களுக்கு கிடைக்காதாம். யார் யார் இஸ்ரவேலரை இகழ்ந்தார்களோ, இஸ்ரவேலர் தவறு செய்தார்கள், கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அதை பார்த்து கொண்டு கேவலமாக பேசிக் கொண்டிருந்த சுற்றுப்புறத்தார் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு காலில் குத்த முள்ளு கூட இருக்காதாம். அந்த அளவுக்கு நான் உங்களை சுத்தமாக அழித்து போடுவேன், உங்கள் இருப்பிடங்களை உங்களை அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் நான் அவர்களை கூட்டி வருவேன் என்று சொல்லுகிறார். இப்படி நான் கூட்டி வரும்போது மற்றவர்களால் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடவில்லை, அவர்களை அழைத்து வந்து விட்டார் என்று எல்லோரும் பேசுவார்களாம். அப்பொழுது கர்த்தர் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் வந்து குடியிருப்பார்கள், சந்தோஷமாய் வாழ்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள், மீண்டும் அழைத்து வரப்படுவார்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி மீண்டும் அழைத்து கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு போவது வேறு யாரும் அல்ல, நாம் தான், நம்மை தான். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியும் ஆவியின்படியும் விசுவாசத்தின்படியும் கூட நாம் இஸ்ரவேலராய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பார். 2000 வருடம் அதற்கு முன்பாக கூட உலகெங்கும் இருந்த 10 கோத்திரத்தார் சிதறி போனார்கள் அல்லவா, இஸ்ரவேல் வம்சத்தார். அவர்களை குறித்த வரலாறு எங்கும் இல்லை. அவர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எல்லா தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கடைசி காலத்தில் இஸ்ரேலுக்கு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உலகெங்கும் இருந்து ரட்சிக்கப்படுகிற நாம் தான் அவர்கள். இதைவிட வேறு ஆதாரம் இல்லை. அவர்களை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் தேசத்திற்கு சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது இஸ்ரவேல் தேசத்தார் தங்கள் தேசத்தில் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டத்தை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்படியாக கர்த்தர் எசேக்கியாவுக்கு சொன்னார். இது எல்லாம் நடக்க போகிற காரியமாய் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும். மாரநாதா.